ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். தம்பி இந்த பருப்பை ஏன்பா போடுற? இதை வாங்கிட்டு போய் யார் வீட்டில் குழம்பாக்கி சாப்பிட்றது? ஏன்னா இந்த பருப்புக்கு என்ன, வெளியில் கடையில் வந்து 1 கிலோ துவரம் பருப்பு 150 ரூபாய் 150 ரூபாய்க்கு விற்கிது. இங்கே கவர்மெண்ட் உங்களுக்காக 30 ரூபாய்க்கு தானே தராங்க கிலோ. வாங்குறதுக்கு என்ன? பார்த்தேல்ல, நீயே வெளியில் வந்து 1 கிலோ 150 ரூபா 150 ரூபான்னு சொல்கிற. அப்படி 150 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிற பருப்பு இங்கே 30 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அந்த குவாலிட்டி இங்கே இருக்குமா? அண்ணே இந்த பில்லை பாருங்கள், துவரம் பருப்பு எவ்வளோ போட்டிருக்கு கிலோ? என்னப்பா 110 ரூபா போட்டிருக்கு, நீ 30 ரூபான்னு சொல்கிற? என்ன பொய் கணக்கா? பொய் கணக்கா? அண்ணே கவர்மெண்ட்டோட உண்மையான கணக்கு இதானே. உங்களுக்கு 1 கிலோ துவரம் பருப்பு வந்து 110 ரூபாய்க்கு தரதா தான் கணக்கு. எது 110 ரூபாயா? விலை 110 ரூபான்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த குவாலிட்டி இந்த ரேஷன் பருப்பில் வருமா? அப்படியே கொடுத்தாலும் 110 ரூபா விலையை எப்படி 30 ரூபாய்க்கு குறைச்சி கொடுக்குறாங்க? எப்படி உங்களுக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? தம்பி ஒரு நிமிஷம் ஃபோன் வருது. சொல்லுமா. இந்த ரேஷன் கடையில் தான் பருப்பு வாங்க வந்திருக்கேன். ஓ சரி 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 சரிம்மா. அது ஒன்றும் இல்லை தம்பி, இந்த ரேஷன் கார்டில் வந்து அட்ரஸ் மாற்றணுமா, அதுதான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அண்ணே ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதானே. டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ ரேஷன் கார்டில் வந்து பேர் நீக்கிறது, சேர்க்கறது, டூப்ளிகேட் ரேஷன் கார்டு எடுக்கிறது, அதே மாதிரியே இப்போ ரேஷன் கார்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் வந்து வருஷத்துக்கு எத்தனை தடவை வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போல்லாம் வர காலங்களில் வருஷத்துக்கு 2 தடவை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியுமா. இந்த ப்ராசஸ் கூடிய சீக்கிரம் நடைமுறைக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தடவை சேஞ்ச் பண்ணும்போதே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ அப்போ இனிமேல் வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான் ரேஷன் கார்டில் எந்த கரெக்ஷனாலும் பண்ண முடியுமா? சரிப்பா, நான் கரெக்டாக பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த 110 ரூபா பருப்பை எப்படி ரேஷனில் மட்டும் 30 ரூபாய்க்கு தர்றீங்க? அண்ணே உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் 1 கிலோ பருப்பு வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் கணக்குப்படி பில்லில் இருக்கிறது கிட்டத்தட்ட 110 ரூபா. இந்த இடையில இருக்க 80 ரூபா அப்படிங்கிறது என்ன கணக்குனா, தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து 2,21,00,000 பேர்ண்ணா. அதில் வந்து 1,90,00,000 பேர் வந்து துவரம் பருப்பு வாங்குறாங்க. இப்போ ஒரு கார்டுக்கு வந்து 1 கிலோ துவரம் பருப்புன்னு வச்சிங்கன்னா 1,90,00,000 பேருக்கு 110 ரூபான்னு சொல்லி கணக்கு வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 209 கோடி. இப்போ வருஷத்துக்கு அது வந்து 2,508 கோடி ரூபா. இப்போ மக்கள்கிட்ட வாங்குற 30 ரூபா கணக்கு வச்சோம்னா 1,90,00,000 பேருக்கு மாதத்துக்கு 57 கோடி ரூபா, வருஷத்துக்கு 684 கோடி ரூபா. இப்போ அந்த 110 ரூபாயில் 30 ரூபாயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,824 கோடி ரூபா. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு 1,900 கோடி ரூபா வந்து இந்த துவரம் பருப்புக்காக ஒதுக்குறாங்க. இதை வந்து மானியம், அதாவது சப்சிடின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 110 ரூபாயில் 80 ரூபா அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஒதுக்குற மானியம், 30 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு விற்கிறது. 1000 கோடி கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்கிற, ஆனால் ஒவ்வொரு தடவையும் பருப்பு ஒவ்வொரு மாதிரிலாம் வருது. அண்ணே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கோதுமைலாம் வருது பார்த்தீங்களா, கோதுமைலாம் வந்து இந்தியாவில் விவசாயிகள்கிட்ட எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ரைஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணி அதை ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த துவரம் பருப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணுறது இல்லை, தனியார்கிட்ட டெண்டர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, குஜராத்து, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்தும் வெளியில் மொசாம்பி, அதுக்கப்புறமா கன்னடா இந்த மாதிரி பகுதியிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அப்படி இறக்குமதி பண்ணதை அவங்க வந்து டிஎன்சிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் இருக்குல்ல, அவங்களோட மேற்பார்வை கீழே குடோன்லாம் மாவட்ட வாரியாகவும் மண்டல வாரியாகவும் குடோன் இருக்குது. அந்த குடோனில் வச்சுருந்து அதை ரேஷன் கடைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இப்படி கொள்முதல் பண்ணுற பருப்பு வந்து உங்கள் கைக்கு வருது. அதனால தான் வெவ்வேறு பகுதியிலேருந்து கொள்முதல் பண்ணுறதுனால ஒவ்வொரு தடவையும் பருப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓ தனியார்கிட்ட தான் டெண்டர் கொடுத்துட்ருக்காங்களா? எப்பா அங்கங்கே இந்த பருப்பெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்க, ஏதோ பட்டாணி பருப்புலாம் போட்டு கலப்படம் பண்ணுறாங்கன்னு வேறு சொல்கிறாங்கப்பா. அண்ணா இந்த பட்டாணி பருப்பு அப்படிங்கிறது எதுக்கு கலப்படம் பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் பண்ணாங்க. ஏன்னா துவரம் பருப்போட பட்டாணி பருப்பு வந்து ரேட்டு கம்மி, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குல்ல, அதை வந்து இடையில கலந்து விட்டாங்க. இதை வந்து அங்கங்கே கண்காணித்து ஆய்வு பண்ணி பிடிச்சாங்க. அதே மாதிரியே கவர்மெண்ட் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். தனியாக டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களாம் கரெக்டாக தான் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி 1,90,00,000 பேருக்கு கொடுக்குறாங்கல்ல துவரம் பருப்பு, இதுக்காக மாதத்துக்கு 20,000 மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. சரிண்ணா, எங்கே உங்கள் ரேஷன் கார்டை காட்டுங்க. பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு. உங்களோட கார்டுக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இப்போ அரிசி, பருப்பு, சர்க்கரை இந்த மாதிரிலாம் எல்லா பொருளும் போடுறாங்கல்ல, அதுக்கு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சப்சிடியாக.
இந்த ஏஏவி கார்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்சிடியும் இருக்குது. அதே மாதிரியே தான் பிஹெச்ஹெச், என்பிஹெச்லேயே சுகர் கார்டு, நோ கமாடிட்டி, இந்த மாதிரி 5 டைப் இருக்குது. இதில் வந்து மற்ற டைப்புக்கு எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே சப்சிடின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அதனால் பருப்பு வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த பருப்பு எங்கேருந்து வாங்குறாங்க, எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய கடமை. ரேஷன் கடையில் இந்த பருப்பு, பாம் ஆயில் இதெல்லாம் 2007 கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து 1 கிலோ துவரம்பருப்போட விலை வெளியில் 50 ரூபா, உங்களுக்கு கொடுத்தது 30 ரூபா. இப்போ ரீசெண்ட் டைமில் விற்கிறது வந்து 1 கிலோ 150 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிது. இப்போ இனிமேல் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இடையில கொஞ்சம் நாள்லலாம் நியூஸில் வந்துட்டு இருந்தது, இனிமேட்டுக்கு மேற்கொண்டு பருப்பு பாமையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இருந்துமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஃப்யூச்சரில் என்ன வேணுமா நடக்கலாம், கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் இப்போயுமே நிறைய வீட்டோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரேஷன் கடையில் கொடுக்குற பொருளை நம்பி தான் இருக்குது. அதனால் ரேஷனில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து வெளியில் விற்காதீங்க. ஏன்னா ரேஷன் கடையில் நீங்கள் கம்மி விலைக்கு வாங்கினாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடியாக ஒதுக்கின காசுல இருந்து தான் கொடுக்குறாங்க. அது உங்களோட வரி பணம் தான். அதனால் வெளியே விற்கிறது உங்களுக்கு தான் லாஸ். அதெல்லாம் நான் வெளியில் விற்க மாட்டேன்ப்பா. கொடு, ரேஷன் கார்டை கொடு, நான் கிளம்புறேன், வரேன். இந்த துவரம்பருப்பு மாதிரியே ரேஷன் கடையில் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாம் ஆயில் இதெல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லாமே எங்கேருந்து வாங்குறாங்க, உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன ரேட்டு போடுறாங்க, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம நாட்டு நடப்பு சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து ரேஷன் ஷாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதேமாரியே ரேஷன் கடை ரிலேட்டடாக வேறு எந்தாச்சும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பொதுவாக எனக்கு ரேஷன் கடைக்கு போகிற பழக்கமே கிடையாது. ஆனால் இப்போ ரேஷன் கார்டு என் கையில் இருக்கு. பொங்கல் பரிசு வாங்க